நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும். அதாவது நந்தி தேவரின் திருமணத்தை தரிசிப்பவர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது ஐதீகம். இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் கன்னிப்பெண்களும் நந்தி கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்கிறார்கள். நந்தி கல்யாண உற்சவம் என்பது சைவ சமயத்தில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு தெய்வீக திருமண வைபவம். இது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் அதன் அருகிலுள்ள திருமழப்பாடி ஆகிய தலங்களோடு தொடர்புடையது. சிலாத முனிவரின் புதல்வரான நந்தி தேவருக்கும் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் புதல்வியுமான சுய சாம்பிகை தேவிக்கும் சிவபெருமானே முன்னின்று நடத்தி வைத்த திருமணமே இதுவாகும். நந்தி கல்யாணம் என்பது ஒரு தனி நிகழ்வு மட்டுமல்ல, அது சப்தஸ்தானம் எனப்படும் 7 ஊர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விழாவின் தொடக்கம். திருவையாறு ஐயாரப்பர் நந்திதேவரை ஒரு கண்ணாடி பல்லக்கிலும் தானும் ஒரு பல்லக்கிலும் அமர்ந்து கொண்டு திருமணத்திற்காக திருமழப்பாடிக்கு அழைத்துச் செல்வார். பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று இந்த திருமணம் நடைபெறும். திருமழப்பாடியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இந்த திருமணம் மிக விமரிசையாக நடக்கும். திருவையாறிலிருந்து மாப்பிள்ளையான நந்திதேவர் புறப்பட்டு திருமழப்பாடிக்கு வருவார். சிவபெருமானும் அறம் வளர்த்த நாயகியும் முன்னிலையில் வேதியர்கள் மந்திரம் போத நந்திதேவர் சுய சாம்பிகைக்கு தாலி கட்டுவார். திருவையாறு புராணத்தில் மிக முக்கியமான பகுதி நந்திதேவர் திருமணம். திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதிகள் சிவபெருமானுடன் சேர்ந்து 7 ஊர்களுக்கும் சப்தஸ்தானம் செல்வார்கள். திருவையாறு, திருப்பழனம், திருசோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்ணடியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்ஸ்தானம், தில்லைஸ்தானம். இந்த 7 ஊர் மக்களும் திரண்டு வந்து நந்திதேவருக்கும் இறைவனுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிப்பார்கள். இறுதியில் திருவையாறில் பொம்மை பூ போடும் நிகழ்வுடன் விழா நிறைவடையும். திருமழப்பாடி கோவிலில் நந்திதேவர் மற்றும் சுய சாம்பிகையின் திருவுருவங்கள் மிகவும் அழகாக வடிக்கப்பட்டிருக்கும். அங்குள்ள நந்திதேவரை வணங்கினால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை.